அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறிடும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த செவ்வாய் சனி ஒரு ஜாத கட்டத்தில் இணைந்திருந்தால், அதாவது 3, 6, 8, 12 தவிர்த்து மீதி எங்கே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் செய்யும் என்பதை பார்க்கலாம். இதெல்லாம் பல ஜாதகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள். இப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் மறைவு ஸ்தானங்களை தவிர, அதாவது 3, 6, 8, 12 தவிர வேறு இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொன்பொருள் சேர்க்கை, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் திருமணம், வெளிநாட்டு பெண்ணை மணக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் அதிகப்படியான வருமானம், பொது சேவை, இதெல்லாம் சிறப்பாக அந்த ஜாதகருக்கு அமையும். அதே காலகட்டத்தில் இந்த 3, 6, 8, 12 செவ்வாயும் சனியும் சேர்ந்து மறைந்தால் அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பொருள் விரயம், எப்போதும் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, தகராறு இருந்து கொண்டே இருக்கும். அதேபோல் கோர்ட்டு படிக்கட்டு ஏறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பங்காளிகள் சண்டை, அதால் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டு சொத்து தகராறு பிரச்சனையிலும் கோர்ட்டுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட கருத்து. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இப்போ சொன்ன கருத்தை ஒப்பிட்டு பாருங்கள். செவ்வாய் சனி சேர்ந்து இந்த 3, 6, 8, 12 தவிர்த்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த 3, 6, 8, 12 இருந்தால் பிரச்சனைகளே தொடரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.